ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சகனாஸ் கிச்சனில் அவல் வச்சுட்டு ஒரு தோசை தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாக அவல் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் வெள்ளை அவல் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. அந்த அவலில் ரவை 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேங்காய் பால் 1 கப் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த சம்மரில் உடம்பு சூட்டை குறைக்கும். அதனால தான் தேங்காய் பால் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அவளை இதில் சேர்த்துக்கலாம். 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதை இன்னொரு பவுலில் ஊற்றிக்கலாம். 2வது தடவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தோசை மாவு பதத்துக்கு இது மாதிரி இருந்தால் தான் தோசை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மாதிரி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த தோசை திருப்பி போட தேவையில்லை, அப்படியே எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா மாவுலையும் தோசை ஊற்றிக்கலாம். தோசை மாவில் நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால அதனுடைய ருசியும் நல்லா இருக்கும். அதோட இந்த வெயிலுக்கு உடம்பு சூட்டையும் அது குறைக்கும். ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு சூப்பரான டேஸ்டான ஆரோக்கியமான தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.